திருக்கோவிலூர் என்ற நாட்டை மன்னன் ஒருவன் ஆட்சி செய்து வந்தான். அவருக்கு சிவபெருமான் மேல் அளவு கடந்த பக்தி. தீவிரமான சிவபக்தியும் விசுவாசமான வீரர்களும் இருந்ததால் அவர் யாராலும் வெல்ல முடியாத ஒரு மன்னராய் இருந்தார். வீரத்தில் மட்டுமல்லாது கருணையிலும் உயர்ந்து விளங்கிய அவர் அனைவருக்கும் வாரி வழங்கும் வள்ளலாகவும் இருந்தார். அதனால் அவரை அந்த ஊர் மக்கள் கடவுளுக்கு இணையாக வணங்கி வழிபட்டனர். அவர் சிவனடியார்களின் வேடத்தையே மெய்ப்பொருள் என்று கருதி வந்ததால் மெய்ப்பொருள் நாயனார் என்ற பெயர் பெற்றார். இவருடன் போர் புரிந்து அதில் எல்லா முறையும் தோல்வியுற்ற பகை அரசன் முத்தநாதன் இவரை சூழ்ச்சியால் பழிவாங்க நினைத்தான். முத்தநாதன் சிவனடியார் போல் வேடம் தரித்து இடுப்பில் ஒரு கத்தியை மறைத்து வைத்து கொண்டு இரவில் மெய்ப்பொருளாரின் அரண்மனைக்கு வந்தான். அடியவர் போல் வேடம் தரித்து வந்த முத்தநாதனை சந்தேகம் கொண்ட காவலாளி தத்தன் தடுத்து நிறுத்தினான். அடியவரே, அரசரை காண முடியாது, அவர் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் என்றான் காவலாளி. நான் அரசர்க்கு வேத பொருள் கூறும் பொருட்டு வந்துள்ளேன், என்னை தடுக்காதே என்று கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். அடியவரை கண்டதும் அரசர் எழுந்து அவரை வணங்கினார். அடியவரே, இந்நேரத்தில் என்னை காண வந்ததன் நோக்கம் என்னவோ என்று அரசர் கேட்டார். போலியாக வந்த அடியவர் முத்தநாதனும், மெய்ப்பொருளாரே, இறைவன் உன்னிடத்தில் சமர்ப்பிக்கச் சொல்லி ஆகம பொருளின் விளக்க உரையை தந்துள்ளார், அதை உன்னிடம் சமர்ப்பிக்க வந்தேன் என்றவன் இடையில் சொருகி இருந்த கத்தியை எடுத்து மெய்ப்பொருளாரின் நெஞ்சில் குத்தினான். அடியவரே என்று இரு கை கூப்பியவாறு மன்னன் சரிந்தான். சந்தேகம் கொண்ட காவலாளி சரியாக அங்கு வர ஆத்திரம் கொண்ட அவன் தனது உடைவாளை எடுத்து போலி அடியாரை தாக்க வந்த சமயத்தில், தத்தனே, இவர் அடியவர், இவரை ஒன்றும் செய்யாதே என்றார் அரசர். இவன் அடியவர் அல்ல, அடியவர் வேடம் தரித்து வந்த வஞ்சகன். இருக்கட்டும், வஞ்சகனாக இருந்தாலும் அடியவர் வேடம் பூண்டவர். ஆகவே இவருக்கு தீங்கு ஏதும் நேராதபடி இவரை பாதுகாப்புடன் இவர் நாட்டுக்கு அனுப்பி வைப்பாயாக. இவர் நல்லபடியாக போய் சேர்ந்த செய்தியானது என் காதில் விழ வேண்டும் என்றார் அரசர். காவலாளி தத்தனும் அரசனின் கட்டளைப்படி வஞ்சகன் முத்தநாதனை நகரின் எல்லை வரை பாதுகாப்புடன் அனுப்பி வைத்து அந்த விவரத்தை அரசனிடம் தெரிவித்தான். மெய்ப்பொருளார் மகிழ்வுடன் தத்தனுக்கு நன்றி தெரிவித்த சமயம் சிவபெருமான் நாயனாருக்கு திருக்காட்சி தந்து, மெய்ப்பொருள் நாயனாரே, நெஞ்சில் கத்தி வாங்கிய நேரத்திலும் குன்றாத பக்தியுடன் இருக்கும் உன்னை தடுத்தாட்கொள்ளவே இத்திருவிளையாடலை யாம் இயற்றினோம். என்னுடன் கைலாயம் வருவாயாக என்று சிவபெருமானே அவரை சிவபதம் சேர்த்தார்.